வெல்கம் டு ராஜி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டே வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பட்டை, சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 3 மராட்டி மொக்கு எல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இப்போ 3 தக்காளி, பழுத்த தக்காளியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப குழம்பு திக்னஸ் இருக்கும், தண்ணியாக இல்லாமல் திக்காக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கடையில் சின்ன துண்டு புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 3 முட்டை வேக வச்சுருந்தேன், அதை எடுத்து நம்ம பொரிச்சிட்டு இந்த மாதிரி 3 முட்டையிலையுமே நல்லா கோடு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா, உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா முட்டைக்குள்ளே போய் இறங்கி முட்டை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி 3 முட்டையிலையுமே பண்ணிக்கோங்க. 3 முட்டையிலையுமே கோடு போட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ஸ்மெல்லெல்லாம் போய் அந்த தக்காளி ஸ்மெல்லு எல்லாம் போய் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாலாம் போடாதனால 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை செம்பு சின்ன செம்பு, ஒரு டம்ளர், சின்ன டம்ளருக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நாம் இப்போ புளி ஊற வச்சுருந்ததை கரைச்சிட்டு வந்துடலாம். கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கரைச்ச புளியை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றுறதுனால நான் மறுக்க ஒரு 2 டம்ளர் தண்ணி இருக்கும் ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய், நான் கசகசா இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேன், அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்போதே முட்டை குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ 3 முட்டையை கோடு போட்டு வச்சுருக்கோம்ல, அதையே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா முட்டை நல்லா வெந்துடும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சி ஊற்றின முட்டை நல்லா வெந்துடும். ஓரத்தில் பாருங்கள் எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.